வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் சைடிஸ் எதுவுமே தேவையில்லை, அந்த மாதிரியான ஒரு ரைஸ். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பச்சைப்பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டேன், அதில் 1/2 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கலாம். நல்ல மணம் கலர் மாறி வரும் பாருங்கள், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, கலரும் பார்த்திங்கன்னா நல்லா மாறி வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு. இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் வெள்ளை பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியவும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன். இதை வதக்கிடலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடக்கூடாது, இதை மட்டும்தான் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் மல்லித்தூள் போடலை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2. தேவையான உப்பு, நம்ம வறுத்தோலையா அந்த பயிரை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி, 1/2 மணி நேரம் கிட்ட அரிசியை ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிரை நான் ஊற வைக்கல, வறுத்து அப்படியே தான் கழுவிட்டு சேர்த்துருக்கேன். ஊற வைக்கலாம் தேவையில்லை. நம்ம ரைஸோடு சேர்த்து வேகிறப்போ அதுவும் சேர்ந்து வெந்துடும். நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சோ இல்லை விசில் வேக வச்சுட்டோ இந்த மாதிரியெல்லாம் சேர்த்தோம்னா ரைஸோட அந்த பயிர் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வேக வைக்கலாம் தேவையில்லை தனியாக, அதே போல் ஊற வைக்கவும் தேவையில்லை, உடனே செய்யலாம். அரிசி பச்சைப்பயிறு 2ஐயும் சேர்த்தாச்சு. நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த டைமில் பார்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் மேலே தூவிக்கலாம். தூவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பச்சைப்பயிறு சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலராக அருமையாக இருக்குது. நல்லா சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழையாமல் வந்திருக்கு. நம்ம போட்ட பூண்டு பல் கூட அப்படியே முழுசாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு குழையாத மாதிரியே இருக்குது. பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து தான் போட்டோம், அப்படின்னு பாருங்கள் நம்ம சாதம் மாதிரியே அதுவும் குழையாமல் ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஊற வைக்கவும் வேணாம், நீங்கள் வேக வச்சும் ரைஸ் கூட சேர்க்க தேவையில்லை. அந்த ரைஸ் வேகிற டைம்லேயே அதுவும் வெந்துடும். குழையாமல் வெந்திருந்தால் தான் பச்சைப்பயிறு சாதம் நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால தான். ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப மணமாகவும் இருக்கும் அந்த பச்சைப்பயிறு நம்ம வறுத்து சேர்க்குறதுனால. சூப்பரான ஒரு ரைஸ், சூப்பராக உதிரியாக ரொம்ப ருசியான ஒரு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.